ஹாய் ஆஃபீஸர்ஸ், கான்செப்ட் பேஸ் கொஸ்டின் ஒன்று பார்க்க போறாங்க. அது என்ன கான்செப்ட் பேஸ் கொஸ்டின் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ்ல இந்த கொஸ்டின் வரும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதான் வந்து நான் கான்செப்ட் பேஸ் கொஸ்டின் எடுத்துக்குவேன். சரிங்களா? ஸோ கேள்வியை படிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். தமிழ் தங்கங்களே, இந்த கேள்வி ரொம்ப எளிமையான ஒரு ஆங்கிலத்தில் தான் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு நான் அதவே சொல்றேன், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். தமிழ்லயே தெளிவா சொல்றேன். இப்போ கேள்வி பாருங்க. P, Q and R have total of 210 marbles. இதுக்கு என்ன அர்த்தங்க? P plus Q plus R is equal to 210 மார்பிள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, P கிட்ட வந்துட்டு 1/4 of the total number of marbles with Q and R. அதாவது P கிட்ட 1/4 of Q plus R கிட்ட எவ்வளவு இருக்குமோ அது இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது Q has 3/4 of the total number of marbles with P and R. Q is equal to 3/4 of P plus R அப்படின்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப Q plus R கிட்ட ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ வந்து 4 மல்டிபிள். சரிங்களா? அதுல ஒரு பங்கு வந்து P கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 4 தான் இவ்வளோ அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 1/4 × 8 இருக்கு அப்படின்னா, இது வந்து 2 டைம்ஸ் பண்ணுவோம். அப்ப அந்த 2 தான் வந்து P கிட்ட இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அதே மாதிரி Q is equal to 3/4 P plus R அப்படின்னா, இந்த P plus R கிட்ட இருக்கிறதுல 3 மடங்கு இந்த Q கிட்ட இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது 4 தான் இது அப்படின்னா 3 வந்து Q. இதுதான் அர்த்தம். இப்போ என்ன கேட்கறாங்க? R கிட்ட எவ்வளவு மார்பிள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? எப்படி சால்வ் பண்ணணும்னு தெளிவா சொல்றேன். ஸ்டெப் பை ஸ்டெப் கவனமா பார்த்துக்கங்க. P plus Q plus R is equal to 210. இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுது, அதாவது இந்த கேள்வி உங்களால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. எஃபிஷியன்ட் ப்ராக்டிஸா இருக்கும். தெரியாதவங்க பாருங்க, தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த Pங்கிற இடத்துக்கு நம்ம என்ன கொஞ்சம் சப்ஸ்டியூட் பண்ணலாங்க? இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/4 Q plus R plus Q plus R is equal to 210 அப்படின்னு போடலாம். சரிங்களா? இந்த இடத்துக்கு கீழே வந்து 4 இருக்கு. இந்த 4 கொண்டு வந்து இதோட மல்டிப்ளை பண்ணலாம். which is LCM எடுப்போம்ல அந்த மாதிரி. அப்போ Q plus R plus 4Q plus 4R is equal to என்ன வருங்க? 840 அப்படின்னு வரும். இந்த Qவும் இந்த 4Q ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 5Q கிடைக்கும். இந்த Rஐயும் இந்த 4R ஆட் பண்ணும்போது 5R அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் 840 அப்படி இருக்கும். 5 5 840 இருக்கு. இதை 5ஆல டிவைட் பண்ண முடியும். அப்போ Q plus R is equal to 4 5 5 மிச்சம் 34, 6 5 30 மிச்சம் 40 8 இருக்கும். அப்ப Q plus R is equal to என்னன்னு வருங்க? 168 அப்படின்னு கிடைக்கும். இப்ப அடுத்தது இந்த Q plus R கிடைச்சது நம்ம என்ன கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணலாங்க? இதுல கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ P plus 168 is equal to என்ன வருங்க? 210 அப்படின்னு கிடைக்கும். அதாவது இந்த இடத்துல Q plus R போடுறதுக்கு பதிலா நான் டைரக்டாவே 168 கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் P is equal to 210ல 168 போச்சுன்னா என்ன வருங்க? இந்த 8ல 10ல 8 போச்சுன்னா 2ன்னு வரும். அதுக்கப்புறம் இங்க 20 இருக்கும். 20ல 16 போச்சுன்னா 42 அப்படின்னு வரும். சரிங்களா? டைரக்டாவே மைனஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் கத்துக்கணும். அப்பதான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப அடுத்தது இந்த ஈக்குவேஷன் இருக்கு. இதை நம்ம எடுக்க போறோம். Q is equal to 3/4 P plus Rன்னு இருக்கு. சரிங்களா? இங்க ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 4 கொண்டு வந்து இதோட மல்டிப்ளை பண்ணிட்டு இதோட பண்ணிக்கும் போது இன்னும் ஒரு 2 3 ஸ்டெப் சேர்த்து போகும். அதனால இந்த மாதிரி பண்ணாம இப்ப இந்த இதுல வந்துட்டு நம்மளுக்கு Q plus R equal to 168 இருக்கு இல்லைங்களா? இதை வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறோம். Q is equal to 168 minus R அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். சரிங்களா? இந்த பிராக்கெட் தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு சும்மா போட்டேன். 168 minus Rன்னு இருக்கு. சரிங்களா? இப்ப இதை கொண்டு வந்து 168 minus R is equal to 3/4 P plus R அப்படின்னு இருக்கு. இந்த 4 கொண்டு வந்து இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 4 8 32, அடுத்தது 4 மிச்சம் 3 இருக்கும். 4 6 24, 24 plus 3 27, மிச்சம் 2, 4 4 4 plus 2 6, 672 minus 4R is equal to 3P plus 3R அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இது வரைக்கும் புரிஞ்சதுல மன்னிக்க வேண்டும். இந்த இடத்துக்கு வந்துட்டு 42 அப்படின்னு போடணும். நானும் பாருங்களேன் அதை போடாம விட்டுட்டேன். 42 வரும். அப்ப என்ன வருங்க? 126 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இது வரைக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாமா? 672, இந்த பக்கம் 166 மைனஸ் வந்துடும். டைரக்டாவே எழுதிக்கலாமா? 12ல 6 போச்சுன்னா 6, அடுத்தது வந்துட்டு 6 இருக்கும். 6ல 2 போச்சுன்னா 4, அடுத்தது 5 இருக்கும். சாரி 6 தான் இருக்கும். 6ல 1 போச்சுன்னா 546 வரும். இந்த -4 இந்த பக்கம் வரும்போது +4 ஆயிடும். அப்ப 7R அப்படின்னு ஆயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் இதை வந்து 7ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு Rனுடைய வேல்யூ அழகா கிடைச்சிரும். அதை டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 7th டேபிள்ல 7 7 49, மிச்சம் 56, 8 7 56 0. அப்ப Rனுடைய வேல்யூ வந்து என்னங்க? 78. அப்ப Rனுடைய வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 78. அப்ப இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் D தான் அர்த்தம். சரிங்களா? கரெக்டா சால்வ் பண்ணவங்களுக்கு சபாஷ், சால்வ் பண்ணாதவங்க தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து இதுக்கான மெத்தட். இதை தாண்டி சிம்பிள் வே ஆஃப் சால்விங்கோ இல்ல ஷார்ட் ட்ரிக்கோ இல்ல வேற ஏதாச்சும் இருக்கும்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சில்ல, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளா மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். கொஸ்டின்ஸ்ல கொடுத்துருக்கிறது தெளிவா எழுதிக்கிட்டு
அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிஏ கொண்டு வந்து இதை வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். அதை சால்வ் பண்ணிட்டு q plus r is equal to 168 கிடைக்கும். அந்த q plus r ல சப்ஸ்டியூட் பண்ணி p வேல்யூ கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறோம். அதுல qங்கிற இடத்துக்கு இதன் ஈக்குவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டு நம்ம கொண்டு வந்து போட்டு சால்வ் பண்ணி r equal to 78 சொல்றோம். தெளிவா புரியணும் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் உங்களுக்கு எழுதி சொல்லியிருக்கேன். நீங்க எக்ஸாம் ஹால்ல நீங்க வந்துட்டு எதெல்லாம் கட் பண்ணணும், எந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இன்னும் இதை வந்து நீங்க எளிமைப்படுத்திக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, வேகமா பண்றேன்னு தப்பா பண்ணிட்ட தப்பு தான். ஏன் அப்படின்னா 72 68 நியரஸ்ட் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கவனமா இருக்கணும். ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். 1.5 மார்க் போயிடுச்சுன்னா உள்ளுக்குள்ள 1000 பேர் வந்துருவாங்க. அதை எப்போதும் நம்ம மறந்துடக்கூடாது. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், வீடியோ பார்த்துட்டா நம்ம வந்துட்டு நம்மளோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஜஸ்ட் அந்த வே ஆஃப் சால்விங் மட்டும் தான் தெரிஞ்சுப்போம். அடுத்தடுத்து நம்ம நிறைய சம்ஸ் எப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பார்க்க வேண்டாம். தயவு செஞ்சு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து இல்லைனா எஸ்எஸ்சி கொஷின்ஸ் எடுத்து நம்ம சிலபஸில் உள்ள கொஷின்ஸை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரெகுலரா பிராக்டிஸ் பண்றதுனா டெய்லி பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அந்த யோசிக்கிற தன்மை அதிகரிக்கும். யோசிக்கிற தன்மை அதிகரிக்கும் போது தான் நம்மளுக்கு எக்ஸாம் ஹாலில் அது வந்து கிளிக் ஆகும். சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சிலபஸ்ல உள்ளது மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க, ஈஸியா ஸ்கோர் பண்ணிட முடியும். டெய்லி பிராக்டிஸ் முக்கியம். ஒரு நாள் ஏதோ சரி சூழ்நிலை சரியில்லை நம்ம முடியும் விடலாம். ஆனா ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சரியான ஒரு விஷயமே கிடையாது. உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை. ஸோ நல்லா பண்ணிக்கங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.